அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. இன்றைய பதிவு, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நொடியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறத உணர்வு பூர்வமாக நிச்சயமாக உணர முடியும். வார்த்தைகளுக்கு அளப்பரிய சக்தி இருக்குது. ஒருத்தரை பார்த்து நீங்கள் திட்டும்போது எப்படி உங்களுக்கு அதோடைய எதிர்வினை எப்படி கிடைக்குமோ, பாராட்டும் போது எதிர்வினை எப்படி கிடைக்குமோ, அதை போல தான் பிரபஞ்சத்தை நோக்கி நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள். உங்களுக்கு எய்த்தாப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் திட்டினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை பதிலுக்கு திட்டுவாங்க. எய்த்தாப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் நீ ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு புகழ்ந்தீங்கன்னா ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த பொருள். அதை நம்ம சரியான முறையில் சரியான இடத்துல சரியாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான சக்தியான வார்த்தை, பிரபஞ்சத்தை நோக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வார்த்தையை எழுதலாம், உச்சரிக்கலாம். எப்போல்லாம்? எனக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவை, நான் கொடுத்தே ஆகணும், இவங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணும். முதல்ல இந்த வார்த்தையை உச்சரித்து காட்டுறேன். ஆத்மவன் பவ, ஆத்மவன் பவ அப்படின்னு சொல்லணும். ஆத்மவன் பவ அப்படின்னு சொல்லணும். எனக்கு இப்போ இந்த பணத்தை நான் கொடுக்கல அப்படின்னா இதனால் நான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். என்னால் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பண விஷயத்துலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது. நான் இந்த பணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பணம் எனக்கு வந்தே தீரணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க தெரியுமா? அந்த இடத்துல அந்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் முறையாக உச்சரிக்கணும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திட்டு, உங்களுக்கு தேவையான பணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல உங்கள் மனசை நீங்கள் உங்கள் ஆள் மனதை நீங்கள் முதல்ல அதை நம்ப வைக்கணும். உங்கள் ஆள் மனதை நீங்கள் உனக்கு தேவையான பணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது, நீ கவலைப்படாத, பயப்படாத, நீ முயற்சி செய்திருக்கிற, நம்பிக்கையோடு காத்துரு, உனக்கு தேவையான பணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நீங்கள் மனசுக்குள்ளே முதல்ல நினைக்க உங்களுடைய பதட்டம் குறையும், உங்களுடைய மனமானது ஒருநிலைப்படும். அதன் பிறகு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. வாய் திறந்து சொல்லலாம், இல்லை நீங்கள் அமைதியாக உள்ள மனசுக்குள்ளே தாங்கன்னு சொல்ல முடியும். நான் இருக்கிற இடம் அப்படிங்க, நான் இங்கே ஒரு இடத்துல பணத்துக்காக ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன், அந்த இடத்துல நான் வாயை திறந்து சொல்ல முடியாது, நான் எழுதலாமா, மனசுக்குள்ளே சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிவிலக்குமே இந்த வார்த்தைக்கு கிடையாது. நாள், கிழமை, நட்சத்திரம், கர்ப்பிணி, பிறப்பிறப்பு, தீட்டு, அசைவம் சாப்பிட்டுட்டேன், நான் குளிக்கல, சுத்தமாக இல்லை, எதுவுமே உங்களுக்கு கிடையாது இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. ஆனால் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். அதே நேரத்தில் உங்களது முழு முயற்சியும் அந்த செயலில் இருக்கணுங்க. நான் நீங்கள் சொன்னதெல்லாம் செய்கிறேங்க, விளக்கு பொறுத்துறேங்க, கோயிலுக்கு போகிறேங்க, எல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் நீ என்ன வேலையோ அதை நான் செய்யலை அப்படின்னா அதற்கான பலன் கிடைக்காது. நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையோட இதை நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கே மெய் சிலிருக்கும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்குவீங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை இது. இதே போல் எண்ணற்ற விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன். பதிவு முடிப்பதற்கு முன் கொஞ்சம் கேளுங்க. ஒரு சின்ன அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். தினம்தோறும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நான் ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பேன், 51 ரூபாய் கூட நீங்கள் தாராளமாக செலுத்தலாம். அதே போல் அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி இதை மாதிரி நாட்களில் இப்போ வருங்க சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமி நாட்களில் வஸ்திர தானம், குடை தானம், செருப்பு தானம், இது மாதிரி நிறைய தானங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. இதிலலாம் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். நம்பிக்கையோடு செஞ்சுக்கோங்க. எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செஞ்சுக்கோங்க. அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காமல் போகாது. கண்டிப்பாக வாராகியின் அருளாலும் உங்கள் பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும். பரிகாரங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வழிபாடுகள் செய்கிறதா இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதே போல் உங்கள் குழந்தைகளுடைய பிறந்தநாள், திருமண நாள், சிறப்பு வைபவ நாட்கள்லையும் நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினால் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்னை வாராகியின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.